ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் மேடம் ஒய்யாரி பார்ட் 1. அப்புறம் ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுலேருந்து அடிக்கடி என்கிட்ட கேட்பீங்க, எல்லோரும் கிடையாது, சில பேர் கேட்குறீங்க பிஎல்எஸ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு பிஎல்எஸ் ஸ்டோரி போடுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. அதுக்காக பிஎல் ஸ்டோரி கேட்குறதோ இல்லை அவங்களுக்காக ஸ்டோரி போடுறதோ தப்பெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் ஸ்டோரி பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரி போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். ஸோ என்கிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ நான் என்னால் முடியும்னு சொல்ல போகிறேன். முடியலைன்னா ஐம் சாரி சொல்லிவிடுவேன். ஸோ கோச்சிக்காதீங்க, நான் பிஎல்க்கு ஸ்டோரி போடலைன்னு சொல்லி. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் எனக்கு அடிக்கடி கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி டைப்பில் ஸ்டோரி போடுங்க. சில பேர் ஸ்டோரி லைன் கூட சொல்வீங்க, ரொம்ப அழகாக சொல்வீங்க. நான் உண்மையிலேயே பெரிய பேராகிராஃபாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் இருக்குன்னா நான் ரொம்ப ஆசையாக அதை படித்து பார்ப்பேன். நிறைய பேர் என்னை புகழ்ந்தெல்லாம் பேசுவீங்களா, எனக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் என்னை பற்றி சந்தோஷமாக சொல்கிறதுக்கு. அப்புறம் ஸ்டோரி லைனும் சொல்லுவீங்க. நான் சில ஸ்டோரி லைன்ஸ் யோசித்து பார்ப்பேன். எனக்கு ஒரு ஐடியலை ரொம்ப மட்டமாக சொல்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது. அதனால் சில ஸ்டோரி லைன்ஸை நான் பேச முடியாமையே இக்னோர் பண்ணிவிடுவேன். நான் கேட்ட ஸ்டோரி வரலையே அப்படின்லாம் கோபிச்சிக்காதீங்க. நான் ஃப்யூச்சர் டேஸில் நீங்கள் கேட்ட மாதிரியான டைப்பில் ஒரு ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். சில ஸ்டோரி வரலை அப்படின்னாலும் என்னால் அந்த மாதிரி தீமில் யோசிக்க முடியலன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் எனக்கிட்ட நிறையா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கள்ல, அவங்களோடதெல்லாம் நான் எப்போதுமே பார்ப்பேன். ஓகே, இவங்க நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் கமெண்ட்ஸில் தானே இருக்குது. ஸோ அதனால் நான் எப்போவுமே கமெண்ட்ஸ் பார்ப்பேன், எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அதில் என்னென்னா, சில பேர் என்கிட்ட ஸ்டோரி கேட்டு நான் உங்களுக்காக ஸ்டோரி அப்லோட் பண்ணிவிடுவேன். ஆனால் அகெயின் ஸ்டோரி கேட்டு நான் போடுறதுக்கு லேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஸ்டோரியை நான் போட்டுட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிட்டேன். அப்புறம் நியூவாக யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் போடணும்ல. ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஒரு ஸ்டோரி என்கிட்ட கேட்டு நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உங்களுக்காக நான் ஸ்டோரி போடாமல் இருக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எகெயின் போட்டுகிட்டே இருந்தால் அப்புறம் இன்னொருத்தவங்க கோச்சிப்பாங்கள்ல, அதுதான் ரீசன். ஸோ என்னது இது, இவங்கக்கிட்ட நம்ம ஸ்டோரி கேட்குறோம் போடலையே, ரொம்ப பிகு பண்ணிக்கிறாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக நல்ல கதைகளை சூஸ் பண்ணி 47 மெம்பர்ஸ்க்குமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வைன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வேகமாக தங்களோட வீட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டிமா வைன் பக்கத்தில் உட்காந்து, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சு, தேடி தரோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க என்னைய. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பொண்ணு காணா போயிட்டா, இனி கிடைக்கவே மாட்டா அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க வைன். அந்த டைமில் பாட்டிமா, நல்லா சொல்லு, அவள் டேடி வேணும்னு கேட்கும் போது அவள் டேடியை பற்றி சொல்ல வேண்டியதானடி, நீ வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு கடந்தா. என் பேத்தி அழுது அடம் பண்ணி என்னென்னமோ செஞ்சு பார்த்து கடைசியில் தன்னோட டேடி பேரை நீ சொல்லவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. நான் என்ன பண்ணுவேன், இந்த லெட்டரை காட்டினியாடி, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் காட்டினியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மம்மி, ஏபிசிடி எழுதி வச்சுருக்க அந்த லெட்டரில் அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா போலீஸ்காரங்க என்னை பார்த்து மூஞ்சிலேயே துப்புவானுங்க. ஐயோ, 4 வயசு தான் என் பொண்ணுக்கு ஆகுது. அதுவும் 4 வயசு கூட இன்னும் ஆரம்பிக்கல. 3 வயசும் 11 மாதமும் தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பண்ணுவாளாவ. எல்கேஜி சேர்த்து விட்டது பெரிய தப்பாக போச்சு. ஏபிசிடி எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா அவங்க டேடியை தேடி. நான் எங்கே போய் தேடுவேன்? ஐயோ, அழகான குழந்தைன்னு எவனும் தூக்கிட்டு போயிட்டான்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க வைன். வைன் அழுகிறத பார்க்கும்போது பாட்டிமாவுக்கு பாவமாக இருக்குது.
விடு விடு தேடுவோம். நான் மார்னிங் தான் போய் டெபாசிட் பண்ணி வச்சுருந்த 10 லட்ச ரூபாயை கேன்சல் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பணத்தை. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட எல்லாம் பணத்தை அடித்து குழந்தைய தேட வைப்போம். ஒய்யாரியை ஒரு வயலும் கடத்த முடியாது, அவள் படுத்தி எடுத்து போடுவான். மேடம் ஒய்யாரி, ஐயோ ஐயோ அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒயினோட வீட்டுக்குள்ளே வேக வேகமாக ஒரு பர்சன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒரு லேடியும் அவங்களோட பேத்தியும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஒயினோட டேடி. பாட்டிமா யார் வர்றதுன்னு சைடில் திரும்பி பார்த்துட்டு ஐயா இந்த ஆள் இதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயினோட டேடி வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்து, அம்மோ எங்கே போனா ஒய்யாரி அப்படின்னு கேட்குறாங்க. பேச மாட்டேன் உங்ககிட்ட, எட்டி போங்க மாமி, இந்த ஆளை வெளியே அனுப்பு அப்படின்னு கத்துறாங்க ஒயின். ரொம்ப கோபம் வருது ஒயினோட டேடிக்கு. ஒயான், நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. குழந்தையிலேருந்து நான் உன்னையா என்னோட அரவணைப்பில் வளர்க்கணும்னு சொல்லி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் நீ உன் மம்மி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ என்கிட்டே வரமாட்டேன்னு கெட்டு ஒழிஞ்சு போயிட்ட. 10 லட்ச ரூபா செலவு பண்ணி உன்னைய வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு அனுப்புனேன். உன் மம்மிக்காரி என்னைய பாட்டா பட்டுத்தி. நீ அங்கே போய் ஒழுங்காக படிச்சுட்டு ஒரு லாயராக இங்கே வந்து இறங்கியிருக்கணும்லடி. நீ என்ன பண்ண? எவன் கூடயும் இங்கே ஊர் சுற்றி கூத்தடிச்சுப்புட்டு 2 இயர்ஸ் தான் அந்த காலேஜில் நீ படித்த. இங்கே வந்து உட்காந்துக்கிட்ட. சரி, காலம் போன கடைசியில் வந்து பிறந்திருக்கிற. தொலையட்டும்னு சொல்லிவிட்டு உன்னைய பணக்கார மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கணும்னு நான் பாடா பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நல்லா கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு ஜமீன்தாரை உனக்கு கட்டி வைக்கலான்னு. அவன் முன்னாடியே என் மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி 5 மாதம் ப்ரெக்னென்ட்டுன்னு நீ சொல்லிவிட்டேன். உன் மம்மிக்கே தெரியலை, கூடவே இருந்திருக்கிறா. இவ்வளவு அழிச்சாட்டியங்களை நீ பண்ணிவிட்டு குழந்தையோட டேடி யாருன்னு இப்போ வரையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ சொல்ல மாட்டேங்கிற. என் பேத்திக்கு மட்டும் எதுவும் பிரச்சனையானது உன் மம்மியை தூக்கி போட்டு நான் மிதிச்சிருவேன், அவளை போட்டு தள்ளிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு அதட்டுறாங்க மிஸ்டர் கிம். பாட்டிமா அப்போ கிடுக்கிடுன்னு ஒயினோட டேடிக்கிட்ட வந்து, நல்லா எண்ணெயை தான் தூக்கி போட்டு மிதிக்க தெரியும் உங்களுக்கு. உங்கள் சின்ன பொண்டாட்டி இருக்காளே என் தங்கச்சி, என் கூட கல்யாணம் பண்ணி ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவள் கூட உங்களுக்கு சைட்டு. என்னை விட்டுவிட்டு அவளை கல்யாணம் பண்ணி நல்லா புள்ள குட்டியுமா குத்தடிச்சிங்க அவள் கூட. நீங்கள் என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசுகிறீங்களா? பிச்சு போடுவேன், பிச்சு வெளியே போய் எழுந்திரிச்சு என் வீட்டை விட்டு அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. பயங்கரமாக கோபம் வருது பாட்டிமாவோட தங்கச்சிக்கு. இங்கே பாரு மோனா, மரியாதையாக பேசு. உன்னை ஆசைப்பட்டு மாமா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, நீ மாமா கூட குடும்பம் நடத்துனியா? அவர் சொத்து மேலே உனக்கு இருக்கிற ஆசையில் தான் அவரை கட்டிக்கிட்ட. அவரை கட்டிக்கிட்டு அழகு போயிடும்னு சொல்லிவிட்டு 10 வருஷமாக நீ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு டாட்டா பை பை சொல்லிக்கிட்டு இருந்த. அந்த டைமில் நம்ம அப்பா தான் உன் கொட்டத்தை ஒடுக்கணும்னு என்னைய கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க. நானும் ஓகே சொல்லி மாமாவை கட்டிக்கிட்டேன். மாமாவுக்கும் உண்மையில இருந்த ஆசையில் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எவ்வளவோ ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். உன்னைய இந்த தாங்குறாரே, என்னைய கல்யாணம் பண்ணால் என்னையும் அப்படி தானே தாங்குவாருன்னு மாமாக்கிட்ட நானே போய் பேசி என்னை கட்டிக்கங்க மாமான்னு சொல்லி நான் மாமாவை செடியூஸ் பண்ணேன் தாண்டி. அப்போ பண்ணி கல்யாணம் பண்ணி அழகாக ஒரு பையனையும் பெற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ சும்மாவா இருந்த? பஞ்சாயத்தை கூட்டி என் மம்மி டாடி, உனக்கும் மம்மி டாடி தானே, கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டாங்க அப்படின்னு என் சொத்தையும் சேர்த்து மம்மி டாடி கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி 70% சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டேன். அதோடைய விட்ட மாமா என்னை ஏமாற்றி புட்டு என் தங்கச்சியை கட்டிக்கிட்டாருன்னு ஊரை கூட்டி மாமாவை கேவலப்படுத்தி மாமாவோட 50% சொத்தை எழுதி எழுதிக்கிட்டு நீ பாட்டுக்கு தானடி தெரிஞ்ச. கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆயும் கூட என் மாமாவை நீ டச் பண்ண விடலை. அந்த கோபத்தில் என்னைய மேரேஜ் பண்ணிட்டாரு மாமா. ஆனால் நீ நல்லா தின்னுப்புட்டு சிக்குன்னு இருந்துக்கிட்டு எனக்கு பேத்தி பிறந்ததுக்கப்புறம் என் மாமா கிட்ட வந்து நீ இந்த வெக்கங்கட்டால சொல்லணும், நல்லா உன்கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு வந்து மூத்த பொண்டாட்டின்னு நீ உரிமை எடுத்துக்கிட்ட. வெக்கமா இல்லை உனக்கு? எனக்கு பேத்தி பிறந்ததுக்கப்புறம் இவர் கூட நீ ஒன்று மண்ணா இருந்து இந்த சூனியக்காரி ஒயினை பெற்றுக்கிட்ட. ஐயோ போச்சு அதோட. இந்த ஆள் சம்பாதிக்கிற காசை ஃபுல்லாக அதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுத்து அழிச்சிட்டாரு. ஏன் என் நேரம் கொடுமை. இந்த ஒயின் பிறந்ததுக்கப்புறம் எப்பவும் போல இந்த ஆளை நீ துரத்தி விட்டுவிட்டேன். நான் இவர் மேலே இருக்கிற அன்பில் போனால் போகுதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுவுமே பேசக்கூடாது மோனா. உன் மகளை மரியாதையாக வச்சுக்கோ.
எவ்வளோ திமிரு இருந்தா என் புருஷன் வீட்டுக்குள்ளே நீங்கள் 2 பேர் இருந்துக்கிட்டு அவரையே வெளியில் போகணும் சொல்லுவீங்க. அப்படின்னு கத்துறாங்க பிங்கி பாட்டிமா. அப்போ மோனா பாட்டிமா அப்படியே தன்னோட சாரி பல்லுவை உதறி ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டே கிடுகிடுன்னு பிங்கி பாட்டிக்கிட்ட வந்து, அடியை தங்கச்சிக்காரி, நான் என் புருஷன் கூட வாழுவேன், வாழாமல் கிடப்பேன். உனக்கும் உன் மம்மி டாடிக்கு என்னடி பிரச்சனை? இந்த ஆள் வந்து உன்கிட்ட எனக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்டாரா? பக்கம் கட்டவளே, என் புருஷனை கட்டிக்கிட்டு எனக்கிட்டே வந்து சவிடாளா? வெளியில் பொடி. யோ மிஸ்டர் கிம், என் பொண்ணுக்கும் எனக்கும் என் பேத்திக்குள்ளே என்னென்னமோ நடக்கும், என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ ஒரு ஒழுக்கம் இல்லாதவன். என் சம்மதம் இல்லாமல் என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே நடப்போட்டுக்கிட்டு திரியிறவன். எனக்கு 45 வயசுக்கு மேலே தான் குழந்தை பெற்றுக்கிற ஆசை வந்துச்சு. அதுக்கு எங்கே போய் நான் ஆட்களை பிடிக்கிறது? புருஷன் உனைய தானே கூப்பிட முடியும். கூப்பிட்டே வந்த ஓன் பொண்டாட்டி எதுக்கு செலுத்துக்கிறா? தேவையில்லாமல் அவளை என்கிட்ட பேச விட்டுக்கிட்டு இருந்தா செமீந்தார் கிமீந்தாரெலாம் பார்க்க மாட்டேன். வாசலில் போய் நிற்பேன், கத்தி ஊற கூட்டி உன் மான மரியாதையை காத்தோட பறக்க விட்டுருவேன். ஒழுங்காக இருந்துக்கோ, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போ வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா தன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் கிம்மை பார்த்து. மிஸ்டர் கிம் டக்குன்னு பிங்கி பாட்டிமாக்கிட்ட எழுந்து போய், பிங்கி போயை பொத்திக்கிட்டு கம்முனிரு. உனக்கு என்ன தேவையோ அதை ஃபிங்கர் டிப்பில் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? 1000 இருந்தாலும் வைன் என் பொண்ணு. வயசு கோளாறில் உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன். என்னையா ஒதுக்கி வச்சுருந்தாலும் கூட மோனா என்னை தவிர வேறு யாரையும் பார்த்ததில்ல. ஆனால் நீ வேறு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்காரை விட்டுட்டு வந்திருந்தவ தானடி. நான் என்னோட மாமனார் மாமியாருக்காகவும் நீ என் மேலே விருப்பப்படுற அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலையும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல விஷயங்கள் இருக்குது நம்மளுக்குள்ளே, எதையும் நான் பேசி காட்டிக்க விரும்பலை. நீ வந்து எனக்கிட்ட மாமா என்னையா கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் வாழ்க்கை கெட்டு போயிடணும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதோ எனக்கு கலந்து கொடுத்தடி. நீ அப்போ மோனாவுக்கு தெரியும் அப்படிங்கிறனால தான் அந்த விஷயத்தையுமே இங்கே சொல்கிறேன். ஏதோ நம்மளுக்குள்ளே தப்பு நடந்து போயிடுச்சு, உன் வாழ்க்கையை எனக்கு எடுத்துடப்படாதுன்னு கட்டிக்கிட்டேன். அதோடு நின்றுக்கணும். நீ தேவையில்லாமல் பேசி என்னை காண்டேற்றி விட்டுக்கிட்டு இருக்காத. ஒயினுக்கு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், நீ கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா. அந்த டைமில் பாட்டிமாவோட வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வேக வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அப்படியே சைடில் திரும்பி இந்த வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலை அங்கே இருக்கிறவங்களுக்கு. வந்துக்கிட்டு இருக்குது ஹன்ஷு. பிங்கி பாட்டிமாவுக்கு சைடில் நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த மாயாவை பார்த்து ஹன்ஷு சொல்கிறாங்க, மாயாக்கா எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்கீங்க? இந்த சூனியக்கார குடும்பத்துக்கிட்ட நம்ம எதுவுமே வச்சுக்கக்கூடாதுன்னு தான் ஒதுங்கியிருக்கோம்ல. நம்ம தாத்தாவோட சொத்து பற்றி எல்லாத்தையும் இந்த கிழவியும் இந்த கிழவியோட பொண்ணும் பிடுங்கிக்கிட்டாளுங்க. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. அந்த டைமில் வாயின் டக்குன்னு எழுந்து, மரியாதையை கெட்டு போய்டும் உங்கள் 2 பேருக்கும், பார்த்துக்கோங்க. என் பிள்ளைய காணும் நான் அழுது கதறிக்கிட்டு கிடந்தா என்னடி உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை? உன் அக்காக்காரி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கூடயோ நிச்சயம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவனை கட்டிக்கிட்டு ஓட சொல்லு. நீ அதே மாதிரி ஒருத்தவனை பிடிச்சிக்கிட்டு சிட்டிக்கு ஓடி போயிடு. சும்மா என்னோட மம்மி டாடி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு என் தாத்தா குத்தான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், பொங்கடி வெளியா அப்படின்னு கத்துறாங்க வாயின். மிஸ்டர் கிம் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஐயோ நல்லா பேத்தேதுங்களே, அம்மா என்ன பண்ணுவேனா அப்படின்னு புலம்பி போய், அடியே மோனா இங்கே பாரு, நீ கேட்குறதெல்லாம் உனக்கு எல்லாம் கிடைக்கிது கை மேலே, எனக்காக ஒன்று பண்ணுடி. இவளோட புருஷன் யாருன்னு சொல்லுடி. புருஷனா காதலனானும் தெரியல, அவங்ககிட்ட போகணும்டி. 2வது குழந்தைய தேடணும். குழந்தையோட ஃபோட்டோயாவது எனக்கு கொடு. தூரத்தில் இருந்து கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேனே, நான் என் ஆளுகளை வச்சு தேடுறேன்டி குர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். அப்போ பாட்டிமா, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், நீங்கள் இந்த ஊருக்கு பெரிய ஜமீன்தாராக இருக்கலாம், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கலாம், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நல்லா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு என் தங்கச்சி இருக்காளே, கல்யாணம் பண்ணி புருஷன் கூட இருக்க மாட்டேன் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தவளை நீங்கள் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு மகனையும் பெற்றுக்கிட்டு அந்த மகனுக்கு 2 பிள்ளைங்களும் பிறந்துருச்சு. இப்போ எனக்கிட்ட வந்து புருஷன் கிருஷ்ணனை உரிமை கொண்டாட பார்க்குறீங்களா? பிச்சு விடுவேன் பிச்சு. எங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க எனக்கு தெரியும். வெளியில் போயா, எழுந்துரை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கு மேலே பேச முடியலை தாத்தாவுக்கு. டக்குன்னு வைனை பார்த்து, அம்மு என் தங்கமே, என் ஒரே பொண்ணுடி, நீ கலங்கி நிற்கிறத என்னால் பார்க்க முடியல. என்ன தான் நடந்துச்சு நீ காலேஜில் படிக்க போனப்போ சொல்லு. யார் இந்த மாதிரி உன்னை பண்ணினது? ஐயோ பிள்ளைய காணுண்டி, லட்டு குழந்தை எங்கே போனானே தெரியல 2 நாளாக. ஆளுகள்கிட்ட எல்லாம் நான் கேட்டு திரியிறேன்.
யாராவது மாஃபியா கிஃபியா கிட்டையாவது ஃபோட்டோவை கொடுத்து தேட சொல்கிறேன்டி, அவனுங்க தேடி கொடுத்துருவானுங்க. ஃபோட்டோவை மட்டும் குடுறி தங்கமே அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா. டாடி டாடின்னு சொல்லவே எனக்கு கோபம் வருது. வெளியில் போங்க, என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். என் பொண்ணு தொலைஞ்சு போனால் வந்துடுவா. நாங்கள் ஜாதகமெல்லாம் போய் பார்த்துட்டோம். என் பொண்ணு இன்னும் 1 வருஷத்தில் என் கையில் கிடச்சிடுவான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திடீர்னு இருக்குது மிஸ்டர் கிம்முக்கு. ஐயோ 1 வருஷம்னு சொல்கிறாளே, ஏன் மோனா முட்டாள் மோனா, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மினிக்கிட்டு தெரியாதாண்டி லாய்க்கு. என் மகளை நீ ஒழுங்காக கண்டிக்காமல் வளர்த்துட்ட, இதோ கெட்டு போய் கிடக்குது. இப்போ 1 வருஷம் கழித்து ஜாதகக்காரி கிடப்பாருன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, என்னது இது? எப்போ போய் ஜாதகம் பார்த்து ஒழிஞ்சிங்க? ஐயோ 1 வருஷமெல்லாம் குழந்தைய தேடாமல் இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கங்கடி அப்படின்னு அழுகுறாங்க தாத்தா. தாத்தாவோட காலரை பிடிச்சி அப்படியே கிடுகிடுன்னு பாட்டிமா வீட்டு வாசலில் கொண்டு போய் இழுத்து தள்ளி விட்டுட்டு, என் பேத்தியையும் என் மகளையும் பார்த்துக்க எனக்கு தெரியும். என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டீங்கள, என்கிட்டயே வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டாங்க. மாயா, ஹன்ஷு, பிங்கி பாட்டிமா 3 பேரும் தாத்தா கிட்ட போய் நின்று, தேவையா இதெல்லாம்? தேவையா? அவள் பேத்தி என்னமா பண்ணிட்டு போகிறா, நம்மளுக்கு தேவையில்லை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. பிங்கி வாயப்பத்து அட்டி போட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கத்துறாங்க தாத்தா. ஆமாம், என்னைய தான் அடிப்பீங்க. அந்த மோனாவோ கோபமாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு அழுதுகிட்டே பிங்கி பாட்டிமா வேக வேகமாக அவங்களோட பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. தாத்தா செத்த நேரம் அமைதியாக நின்று வயனோட வீட்டையே பார்த்துட்டு இருந்துட்டு, என் வாழ்க்கையில் ஒரு போராத காலம். இந்த பிங்கி கூட ஒரே ஒரு தப்பை பண்ணிவிட்டேன். இன்னைக்கு வரையும் அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். என் போராத காலம். அப்படியே ஜம்முன்னு மிடுக்கோடு தெரிஞ்ச இந்த வீட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் இப்போ காலரை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு ஆகி போயிட்டேன். என் பேத்தி ஒய்யாரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே தாத்தா அவங்களோட பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. வாயின் இப்போ தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அமைதியாக சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா வாயின் பக்கத்தில் வந்து உட்காந்து, அம்மா ஏதாவது யோசனை பண்ணு. ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை, அப்படியே கிளம்பிட்டா ஒய்யாரி. ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்கிறாங்க. வேன் டிரைவரை கூட உன் டேடி பண்ண வீட்டில் கூப்பிட்டு வந்து அடின்னு அடித்து கூட கேட்டுட்டு பார்த்துட்டாரு. வேன் டிரைவர் சொல்கிற ஒரே பதில், எல்லா குழந்தைங்களும் பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறிச்சுங்க, குண்டு குழந்தை தானே உங்கள் பேத்தி, அந்த குழந்தை ஏறலை பஸ்ஸில், வேணா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டானா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ எப்போதுமே போய் நான் தானே கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன். அன்னைக்குன்னு பார்த்தா நான் லேட்டாக போகணும். டிஃபன் கேரியரை விட்டுட்டு போயிட்டா வீட்டில், அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு ஓடியாந்தேன். அதுக்குள்ளே வேன் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ஸ்கூட்டியில் போய் பிள்ளைக்கு டிஃபனை கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினச்சிக்கிட்டு ஸ்கூட்டியில் போய் ஸ்கூலில் இறங்கி அங்கே பிள்ளையே தேடினா காணும். 2 மணி நேரம் கூட ஆகலை குழந்தை வீட்டிலேருந்து கிளம்பி. 2 நாள் ஆச்சு பிள்ளைய காணும். என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. வாயினப்போ பாட்டிமாவை நிமிர்ந்து பார்த்துட்டு, என் பிள்ளைய கொண்ட போய் நீ பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு தானடி வரணும். டிஃபன் பாக்ஸ் போனால் போயிட்டு போகுது. 2 மணி நேரம் கழித்து நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கலாமே. நீ எதுக்குடி விட்டுட்டு வந்த தனியா முட்டாள் அப்படின்னு அழுகுறாங்க வாயின். ஏய் 8 மணி வரையும் தூங்கிக்கிட்டு நான் ஒய்யாரியும் ஸ்கூலுக்கு கிளப்பி ஹோம்ஒர்க் பண்ணாலான்னு செக் பண்ணி படாத பாடுபட்டு இந்த வயசான காலத்தில் போய் கிளப்பி விட்டுட்டு வர்றேன். ஆனால் நீ என்னை திட்டுறியா? நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வாயின் டக்குன்னு எழுந்து, போதும் நிறுத்துங்க. போச்சு என் பொண்ணு போச்சு. நான் சில பேர்கிட்ட என்னோட பொண்ணோட ஃபோட்டோவை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். என்னோட சிட்டியில் இருக்க ஃப்ரெண்டு இருக்கா மினின்னு, அவகிட்ட என்னோடய ஃபோட்டோவை கொடுத்து, சி என் ஒய்யாரியோட ஃபோட்டோவை அனுப்பி விட்டு அங்கே இருக்க மாஃபியா கேங்ஸ் யாராவது தெரிஞ்சால் குழந்தைய கண்டுபிடிக்க சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக அப்ஸ்டேர்ஸ் ஓடி போயிட்டாங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி இப்போ ஒரு பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சினரிஸை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன தீட்டு, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பஸ்லையா ஏறி சிட்டிக்கு வரவே இல்லையே, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது என்னோட டேடியை அப்படின்னு ஒய்யாரி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னோட பேக்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸ் வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எடுக்க முடியலை. ஐயோ இது வேட அப்படின்னு சொல்லிக்கிட்டே
தன்னோட பேக்கை அப்படியே கழட்டி சைடில் இருக்க வாட்டர் கேன் எடுத்து அழகாக சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வாட்டரை குடிச்சுக்கிட்டே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒய்யாரிக்கு துளி கூட பயம் கிடையாது. கிட்டத்தட்ட 2 டேஸாக தனக்கு தெரிஞ்ச பஸ்லாம் ஏறி இறங்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை அப்படிங்கிறனால டிக்கெட்டை பற்றி யோசிக்கலை. கண்டக்டரோ இல்லை டிரைவரோ அக்கம் பக்கத்தில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களோ யார் கூடயோ அந்த குழந்தை வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட ஜாலியாக அந்த 2 டேஸும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒய்யாரி. பஸ்குள்ளேயே தூங்குறாங்க. எங்கேயாவது போர் அடிச்சதுன்னா டக்குன்னு இறங்கி அங்கே இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்க்குறாங்க. யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இந்த 2 டேஸையும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒய்யாரி. இப்போ ஹேயாக அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி பஸ்லேருந்து இறங்கின இடம் அவுட்டரான இடம். ஸோ ஈவினிங்லேருந்து இப்போ நைட் ஆகுது. கால்நடையாக அழகாக அந்த வெளிச்சமான கிளைமேட் இருட்டாகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே ஒய்யாரி ரொம்ப என்ஜாய் பண்ணி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒய்யாரிக்கு சின்ன குழந்தைங்கிறனால பயம் தெரியல. ஸோ ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க ஒய்யாரி. அந்த மரத்தடியில் வந்து அழகாக உட்காந்துக்கிட்டு தன்னோட ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே, ஐயோ பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடணும், யாரையுமே இங்கே காணுமே, சாப்பாடு கேட்கலான்னு பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஒய்யாரி. எங்கே அதர் ஹேண்ட் ஜங்குக் ஒரு மிஷனுக்கு போயிட்டு வேகமாக தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கோட பிஏ மார்க் சொல்கிறாங்க, சார் இதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு நம்மளுக்கு எந்த மிஷனும் கிடையாது. அப்கமிங்கில் வரக்கூடிய பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் ஒரு ஹவாய் ட்ரிப்பை நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது ஜங்குக், அப்படியா ரெடி பண்ண, நான் ஹவாய்க்கு போய் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இப்போ நான் போகணும்னு நினைக்கிறேன், ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கார் விண்டோ சீட் வழியாக அப்படியே அந்த நைட் வியூவை பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் ஹைவேவை கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு குட்டி குழந்தை உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஜங்குக். டிரைவர் காரை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், டிரைவர் டக்குன்னு சடன் பிரேக் போட்டு காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக்கோட பிஏ மார்க் கேட்குறாங்க, என்னாச்சு பாஸ் அப்படின்னு. இந்த சைடு இருக்க அந்த சிங்கிள் ட்ரீக்கு கீழே யாராவது உட்காந்துருக்காங்களான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிஏ டக்குன்னு கார்லேருந்து இறங்கி வேகமாக ரைட் சைடு ஓடி போய் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொன்னது போலயே ஒரு ட்ரீக்கு கீழே ஒரு சின்ன குழந்தை பேக்கை தன்னோட லேப்பில் வச்சுக்கிட்டு அமைதியாக சாஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திக்குன்னு இருக்குது மார்க்குக்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அந்த குழந்தை. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது எப்படி தன்னோட பாஸ் இந்தளவுக்கு மைன்யூட்டாக கவனிச்சாங்கன்னு ரொம்பவே வியப்பாக இருக்குது மார்க்குக்கு. இருந்தாலும் ஜங்குக்கோட டேலண்ட்டை பற்றி நல்லா தெரியும் மார்க்குக்கு. ஸோ 1 மினிட் கூட வெயிட் பண்ணாமல் கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட வந்து, பாஸ் ஒரு சின்ன குழந்த மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்காங்க, ஹேண்ட்ஸில் ஒரு மிக்கி மவுஸ் பேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் ஒரு சின்ன குழந்தையா அப்படின்னு ஏன்னே தெரியல அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஒரு உணர்வு ஜங்குக்கு. காரிடரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கே இறங்கி வந்து அந்த ட்ரீ கிட்ட நின்று பார்க்குறாங்க. நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் ஒய்யாரி ஹேனை தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்போ கிட்ட போய் ஒய்யாரியோட ஃபேஸ் கட்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லான குழந்த. ஆனால் இந்த குழந்தைய பார்க்கும்போது மிஸ் ஆன குழந்த மாதிரி இல்லையே, வீட்டை விட்டு ஒடியாந்த மாதிரியில் இருக்குது. ஏஜ்னு சொல்லப்போனால் ஒரு 5 ஏஜுக்குள்ளே இருக்கணும். என்னது அப்படின்னு ஜங்குக் அமைதியாக நின்று மார்க் நம்மளோட ஐஜிக்கு கால் பண்ணி, ஏதாவது ஒரு குழந்தை, இந்த குழந்தையோட அங்க அடையாளத்தில் ஏதாவது பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட ஹேண்ட்ஸை அப்படியே பேக்வேர்டில் கட்டிகிட்டே அப்படியே ஒய்யாரியை தான் நின்று கவனித்து பார்த்துட்ருக்காங்க. 10 மினிட்ஸ் லேட்டர்
மார்க் வேக வேகமாக ஜங்கு கிட்ட வந்து ஏகப்பட்ட குழந்தைங்க மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 7 கிட்ஸ் காணும். ஆனால் இந்த குழந்தையோட அங்காடையெல்லாம் கிடையாது. எல்லாமே 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, குழந்தைய தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க் ஒய்யாரிக்கிட்ட போகும்போது நில அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே ஒய்யாரிக்கிட்ட போய் ஒய்யாரி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த பேக்கை எடுக்க பார்க்குறாங்க. ஒய்யாரியோட குரூப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டைட்டாக பிடிச்சிருக்காங்க. லைட்டாக ஸ்மைல் வருது ஜங்குக்கு. அப்படியே ஒய்யாரியை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிண்டு தன்னோட காருக்கு கிளம்பிட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அழகாக ஷோல்டரில் சாஞ்ச மாதிரி ஒய்யாரி தொங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட ரைட் ஹேண்டில் ஒய்யாரியோட பேக் இருக்குது. தன்னோட ரூம்குள்ளே வந்து அப்படியே இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணி, யார் விட்டு குழந்தை இது இவ்வளவு கம்ஃபர்டபுளாக என் ஷோல்டரில் படுத்திருக்காளே, இந்த குழந்தைய விட்டுட்டு வர எனக்கு மனசில்லை. இந்த குழந்தைய யாரோட குழந்தைன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட பெட்டில் அழகாக ஒய்யாரியை படுக்க வச்சு பிளாங்கெட்லாம் கவர் பண்ணி விட்டு ஜங்குக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அமைதியாக படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட ஃப்ரெண்டு மினிக்கிட்ட ஒயின் கால் பண்ணி ஒய்யாரியோட நிறையா பிக்ஸை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு, இந்த குழந்தைய காணும், உனக்கு தெரிஞ்ச சர்க்குலேஷனில் கால் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் அனுப்பி எனக்கு தேடி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மினி மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஒயினுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மினியும் ஒயினும் காலேஜ் டேஸில் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒயின் 2 இயர்ஸ் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் கூட பண்ணாமல் செகண்ட் இயர் படிக்கும்போதே ப்ரெக்னென்ட் ஆகி தங்களோட கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ மினி ஒயின் 2 பேரும் லாயருக்கு படிக்கணும்னு ஒரே காலேஜில் சேர்ந்து காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாங்க. என்ன தான் 2 இயர்ஸ் பழக்கமாக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு ஆத்மார்த்தமான தோழிகள் 2 பேரும். ஸோ ஒயின் அடிக்கடி மினிக்கிட்ட பேசுவாங்க. இப்போ மினிக்கிட்ட கால் பண்ணி ஒயின் இந்த மாதிரி குட்டி குழந்தையோட ஃபோட்டோவை கொடுத்து, உனக்கு தெரிஞ்ச சர்க்குலேஷனில் இந்த குழந்தையோட ஃபோட்டோவை அனுப்பி கண்டுபிடின்னு சொல்கிறதுக்கான ஒரே ரீசன், மினி மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதனால தான் மாஃபியாஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டு குழந்தைய கண்டுபிடிக்க முடியுமான்னு மினிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஒயின். மினி குழந்தையோட ஃபோட்டோவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பை காட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது குழந்தை, யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் அப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஃபோன் காலில் சொல்கிறாங்க, என்னோட சொந்தக்கார குழந்தை இது, இந்த குழந்தை காணும்னு அவங்க மம்மி டாடி பயங்கரமாக அழுகுறாங்க, ப்ளீஸ் எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மினி உடனே, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் என்னோட கசன் பிரதர்கிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி எப்படியாவது இந்த குழந்தைய நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். உன்னோட கிராமத்துலேருந்து சிட்டிக்கு எப்படி இந்த குழந்தை வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டிக்கெல்லாம் வரலை, யாரும் கடத்திக்கிட்டதும் போயிருந்தா என்ன பண்ணுறது, அதனால தான் உனக்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். மற்றபடி நார்மலாக அவள் தொலைஞ்சு போயிருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டோம். என்னோடய கிராமம், பக்கத்து கிராமம், என் ஊருக்கு பக்கத்தில் இருக்க டவுன்ஷிப்பான ஏரியாவில் கூட தேடி பார்த்துட்டோம். அதனால தான் உனக்கிட்ட நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு அழுகுறாங்க. மினிக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏ ஒயின், என்னடி இப்படி அழுகிற, உன்னோட பொண்ணு மாதிரி அழக்கூடாது. நீ எப்படி பொண்ணு எதுக்குமே கவலைப்படாமல் ஹேயாக இருக்கிற ஆள் ஒரு குழந்தைக்காக இப்படி அழுகிறியா? அவங்க மம்மி டாடி கூட ஒன்றை மாதிரி அழுக மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஒயினுக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா மினிக்கு தெரியாது ஒயின் கன்சீவாக இருந்தது. தன்னோட டேடிக்கு உடம்பு சரியில்லை, அதனால டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயின் காலேஜிலேருந்து ரிலீவ் ஆகிருப்பாங்க. ஸோ மினியை பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் ஒயினை பற்றி தெரியாது. அதனால தான் அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஒயின், என்னோட வீட்டில் தான் அந்த குழந்தை வந்து இருப்பா, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சரி சரி விடு பேபி, 5 இயர்ஸ் ஆகிடுச்சு உன்னைய பார்த்து. நான் குழந்தைய எப்படியும் கண்டுபிடிச்சி உன் கிராமத்துக்கு வர்றேன். உன்னை நேராக நான் பார்க்கணும், உன் கூட நான் கொஞ்ச நாள் தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய கண்டுபிடிச்சி நீ கூட்டிகிட்டு வந்துடுடி, காலம் ஃபுல்லாக உன்னை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். சோச்சோ அழக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி ஃபோன் காலை கட் பண்ணிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தன்னோட ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் ஹோம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் யாரோ தன்னோட
கிளாஸ் டோர் கிட்ட நின்று அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக் மிரர் வழியாக டக்குன்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒய்யாரி தான் தன்னோட பேக்கை ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு தன்னோட ஒர்க் அவுட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டவல் எடுத்து ஃபேஸை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒய்யாரிக்கிட்ட வந்து நீஸில் உட்காந்து ஒய்யாரியை பார்த்து கேட்குறாங்க. அம்மோ, யார்மா நீ? மெயின் ரோட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்த நேற்று நைட்டு? உன்னோட மம்மி டாடி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அதுக்கு ஒய்யாரி, ஹாஹாஹா, நீங்கள் தான் என்னைய காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? நான் ரொம்ப பாவம். நான் என் டேடியை தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் குறுக்குறுன்னு ஒய்யாரியை பார்த்துட்டு, டேடியை தேடி வந்தியா? உன் டேடி நேம் என்ன? உன் மம்மி எங்கே இருக்காங்க? உன் டேடி மம்மி முதல்ல எங்கே? மிஸ் ஆயிட்டியா? உன் டேடி எதுவும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்களா? உன்னைய மிஸ் பண்ணிட்டாங்களா? உன்னோட அட்ரஸ் உனக்கு தெரியுமா? உன்னோட ஊர் நேம் இல்லை ஸ்ட்ரீட் நேம் ஏதாவது தெரியுமா? உன் மம்மி டாடி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஐயோ இருங்க, நான் மறந்து போயிடுவேன் எல்லாத்தையும். எனக்கு ஏஜ் இப்போ 8 ஆகுது. நான் 8 இயர்ஸ் பெரிய பொண்ணு. என்னோட டேடி பேர் தெரியாது. என் மம்மி பேர் கிம் வாயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. கிம் வாயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் மம்மி பேர் கிம் வாயின் தான். என் பாட்டி பேர் கிம் மோனா. ரொம்ப அழகாக இருப்பாங்க என் மம்மியும் பாட்டியும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரிவாங்க தெரியுமா? என் மம்மி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பாங்க, என் பாட்டி நல்லா குண்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒய்யாரி சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒய்யாரியை அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த குழந்த. யார்? கிம் வாயின்னு வேறு அந்த குழந்த சொல்லுது. பேபி, டேடி யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் யார் கேட்டாலும் என் டேடி நேம் என்னன்னு கேட்டால் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் மம்மிக்கு என் டேடி பேர் தெரியாது. ஆஹா, நான் அதனால தான் என் டேடியை கண்டுபிடிக்கிறதுக்காக என் ஊர்லேருந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கை பார்த்து ஒய்யாரி. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஐயய்யா, ஆளை பார்த்தா ஒரு 4-5 வயசு குழந்த மாதிரி இருக்குது. கேட்டால் 8 வயசுன்னு சொல்லுது. லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடியாந்துடுச்சா? ஒன்றும் புரியலையே. என்னது இது? யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு இருக்குது இந்த குழந்த. ஹேண்ட்ஸில் மிக்கி மவுஸ் பேக் இருக்குது, ஐடி கார்டு இருக்கும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் டக்குன்னு ஒய்யாரியோட பேக் வாங்குறாங்க. ஒய்யாரி டக்குன்னு பிடுங்கிக்கிட்டாங்க ஜங்குக் ஹேண்ட்ஸ்லேருந்து. இதெல்லாம் எடுக்கக்கூடாது, என்னோட்டு பொருள் இதில் இருக்குது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. இங்கே பாரு அம்மோ, நீ யாருன்னு தெரிஞ்சாதான் நான் உன்னை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். உன் மம்மியை பார்க்க வேண்டாமா? உனக்கு பாட்டி இருக்குன்னு சொன்னீல, உன் பாட்டிமாவையும் மம்மியும் பார்க்க வேண்டாமா? நீ யாருன்னு தெரிஞ்சாதான் நான் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் உன்னைய. ரெண்டாவது, உன் டேடி யாருன்னு தெரிலன்னு சொல்கிறீல, உன் மம்மியை பார்த்து நான் பேசி உன் டேடி யாருன்னு கேட்டு சொல்லிடுறேன், சரியா? பேக் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒய்யாரி பேக்கை கொடுத்துட்டாங்க. ஜங்குக் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 2-3 ரைம்ஸ் புக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்குது, ஒரு கர்ச்சீஃப் இருக்குது, ஒரு செட் ட்ரெஸ் இருக்குது, ஒரு டைபர் கூட இருக்குது அதில். இதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டு, அட கடவுளே, அம்மோ உன்னோட ஃபோட்டோ போட்ட ஏதாவது ஐடி கார்டு, ஐ மீன் உன்னோட நெக்கில் ஃபோட்டோ போட்ட ஏதாவது கார்டு மாதிரி மாட்டியிருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒய்யாரி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பேக்கில் இருக்க புக்ஸை வச்சு பார்க்கும்போது கேஜி தான் படிக்கிறாங்க ஒய்யாரி. நல்லா தெரியுது ஜங்குக்கு. ஏதோ ஒரு வயசுன்னு சொல்லி 8 வயசுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஜங்குக் கிட்ட ஒய்யாரி. ஸோ எதுவும் புரியாத குழந்த, ஆனால் நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஜங்குக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. ஜங்குக் இந்த மாதிரி கேட்டதும் ஒய்யாரி ஜங்குக்கை குறுக்குன்னு பார்த்துட்டு, இருக்கோ ஐடி கார்டு இருக்குது, ஐடி கார்டை நான் தூக்கி போட்டேன், எனக்கோ நெக்லையே மாட்டியிருந்தது, கஷன்னு இருந்தது, தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. கிழிஞ்சது. ஐயோ அம்மோ, உன்னோட ஊர் நேம் என்ன? உன் ஊர் பேர் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஊர் பேர் நிறைய தென்னமரம் இருக்கிற ஊர் என்னோட்டு. என்னோட ஊர் பேர் கிம் ஸ்ட்ரீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஐயய்யா, ஏதோ ஒரு சர்நேம் ஸ்ட்ரீட்டை சொல்லிக்கிட்டு இருக்காளே.
இந்த ஊருக்குள்ளே எத்தனை கிம் ஸ்ட்ரீட் இருக்குது, எந்த கிம் ஸ்ட்ரீட்டை நான் போய் பிடிக்கிறது அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒய்யாரியை தான் குறுக்குறுன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி ஜங்குக் ஹேண்ட்ஸில் இருக்க தன்னோட மிக்கி மவுஸ் பேக்கை வாங்கிக்கிட்டு அழகாக ஷோல்டரில் வியர் பண்ணிக்கிட்டு, ஓகே அங்கிள் பாய், நான் கிளம்புறேன், என் டேடியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னு தெரியல, ஒய்யாரி இங்கேருந்து கிளம்புனா என்ன ஆவாங்களோன்னு பயம் வருது ஜங்குக்கு. இங்கே பாரு, எங்கேயும் போகக்கூடாது, என்கிட்ட தான் நீ இருக்கணும். நான் உன்னைய தேடுறேன். சை, உன் டேடியை தேடி நான் தர்றேன், நீ இங்கே தான் இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்போ குறுக்குறுன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னது, என் டேடியை நீங்கள் தேடி தர்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தனியாக நீ சின்ன குழந்த, வெளியிலலாம் போகக்கூடாது. திருடனுங்க நிறைய பேர் இருக்காங்க, உன்னைய பிடிச்சி உன்னோட நோஸு லிப்ஸுன்னு கட் பண்ணி விட்டுட்டு உன்னோட கண்ணெல்லாம் நோண்டி விட்டுட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நோண்டுவானுங்க, ஒரே குத்து தான், பஞ்ச் பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்க நான் என்ன வச்சுருக்கேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி தன்னோட பேக்கோட உள் சைடு இருக்கக்கூடிய ஒரு ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு நைஃப் எடுத்து காட்டுறாங்க ஜங்குக் கிட்ட. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஐயோ, இது குழந்தையா என்னது இது, நைஃப் எடுத்து காட்டுது அப்படின்னு ஜங்குக் அப்படியே ஒய்யாரி ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த நைஃபை பிடுங்கிட்டாங்க. ஏ பாப்பா, என்ன பழக்கம் இது? நைஃப் எதுவும் உன்னோட பேக்கில் குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பேக்குள்ளே இப்படி நைஃப்லாம் எடுத்துகிட்டு வரலாமா? ஸ்கூல்லேருந்து நீ உடியாந்துருக்க போல, டேடியை காணோன்னு தேடி உடியாந்துட்டியா? நைஃபெல்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சுக்கணும் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? பண்ணலாமா அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். திட்டுறீங்க, நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட, குட்டு கை நோட்டு பேக்கை நாங்கள் எந்த போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் இழுத்து ஒரு பிரீத் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, சாரி, தனியாக போகக்கூடாதம்மோ, நீ இங்கே இருக்கலாம். நான் உன்னோட டேடியை கண்டுபிடிச்சி உனக்கிட்ட நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன் மம்மிக்கிட்ட உன் டேடி கூட உன்னை சேர்த்து கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன், ஓகேவா? இங்கேருந்து போகணும்னு நினைக்கக்கூடாதம்மோ, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி அப்படியே தன்னோட லிட்டில் ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே தன்னோட சீக்ஸில் ஃபாலோ ஆகிற டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கை நெக்கோட ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னு தெரியல, ஜங்குக்கு ஹார்ட்டுக்கே அப்படியே வார்மாக இருக்குது. தன்னை மீறி ஜங்குக் அப்படியே ஒய்யாரியை பேக் பண்ணுறாங்க. சரி, நான் போகலை, பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காக எழுந்து அப்படியே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு நிற்கிறாங்க. பசிக்குதா? வீட்டை விட்டு உடையாரலாமா? நல்லா பேசுகிற, அட்ரஸ் சொல்ல தெரியல, வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் இப்போ டவுன் ஸ்டேர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒய்யாரியை. ஜங்குக் இப்போ ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கும்போது மெய்ட்ஸ் எல்லாரும் ஜங்குக்கு ப்ரோட்டீன் ஷேக் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குழந்தையோட ஜங்குக் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அத்தனை பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டாங்க. ஏய், அங்கே பாரு, யார் அந்த குழந்தை? ஒச்சோ, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை. சாரை பார்த்தா பெரியவங்களுக்கே நடுங்கும், இந்த குட்டி குழந்தை இவ்வளோ ஜாலியாக சாரோட ஹேண்ட்ஸில் உட்காந்து வந்துட்டுருக்கே. யாராக இருக்கும் அந்த குழந்தை? எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு மெய்ட்ஸ்குள்ளே கச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி ஜங்குக்கோட லாங் ஹேரை அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டே, சூப்பராக இருக்குது உங்கள் ஹேர், எனக்கு கூட உங்களை மாதிரி தான் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆமாம், உன் ஹேர் மட்டும் இல்லை, நீனுமே ரொம்ப அழகாக இருக்க. உன் மம்மி பேர் கிம் ஒயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் மம்மி பேர் கிம் ஒயின், தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஓகே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழகாக ஜங்குக் தன்னோட பக்கத்துலேயே சோஃபாவில் ஒய்யாரியை உட்கார வச்சுட்டு ஒய்யாரி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் மெய்டு ஜங்குக்கு ப்ரோட்டீன் ஷேக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த குழந்தை இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க, ஐ மீன் குழந்தையோட வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல், குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், குழந்தை மேலே எப்போதுமே ஒரு கண் இருக்கணும், வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெய்டு. அந்த டைமில் ஜங்குக் தன்னோட மெய்டை கூப்பிட்டு குழந்தைக்கு ஏதாவது மில்க் ஏதாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி, மில்கெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு பீடியா ஷாட் வேணும் சாக்லேட் ஃப்ளேவரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது. இங்கே பாரம்மோ, அதெல்லாம் இங்கே இருக்காது,
நான் வந்து ஈவினிங்குள்ளே உனக்கு நான் என்னோடய மெய்ட்ஸ் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். இப்போ பனானா மில்க் ஷேக் குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. மெய்டு குழந்தை கேட்டாங்கள்ல, கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த 2 மெய்ட்ஸும் அப்படியே பவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒய்யாரி டக்குன்னு ஜங்கு கிட்ட வந்து அவங்களாவே ஜங்கு கூட லேப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜங்கு கூட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு, எனக்கோ என் டேடியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தெரியுமா, கண்டுபிடிச்சு கொடுத்துடுவீங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வினோதமாக இருக்குது ஒய்யாரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. கண்டுபிடிச்சி தந்துடுறேன், உண்மையிலே உனக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒய்யாரி தனக்கு 8 ஏஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஒய்யாரி டக்குனு இப்போ நிமிந்து ஜங்குக்கு பார்த்துட்டு, எனக்கு 15 ஆகுது ஏஜ், நான் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு குழந்தைக்கு ஏஜ் கூட என்னன்னு தெரியல அப்படின்னு. கோபம் வருது ஜங்குக்கு ஒய்யாரியோட பேரண்ட்ஸை நினைக்கும் போது. என்னைக்கு ஒய்யாரி வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னு ஜங்குக்கு தெரியல. ஸோ ஒரு சின்ன குழந்தை காணா போய் இப்போ வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காமல் இருக்காங்களேன்னு கோபமாக வருது ஒய்யாரியோட பேரண்ட்ஸ் மேலே ஜங்குக்கு. இருந்தாலும் ஒய்யாரி தன்னோட மம்மி நேம் கிம் ஒய்ன்னு சொன்னதும் ஜங்குக்கு ஒய்யாரி எங்கேருந்து அனுப்ப மனசில்லை. ஒரு ரீசனுக்காக ஜங்குக் ஒய்யாரியை இங்கேயே உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒய்யாரியோட ஃபேஸ் கட் ஜங்குக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணோட ஃபேஸ் கட் மாதிரி இருக்குது. அவங்களோட லிப்ஸ் டீத் எல்லாம் ஜங்குக் போலவே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஸ்பார்க்கிள் ஜங்குக்கோட மைண்டுக்குள்ளே. அதனால் ஒய்யாரியை இருக்க வைக்கணும், 2வது ஒய்யாரியை பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் ஒய்யாரியை இங்கே உட்கார வச்சுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் தன்னோட பிஏ கிட்ட சொல்கிறாங்க, குழந்தைய நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கோ, 360 ஆங்கிளில் வீடியோஸும் எடுத்துக்கோ, குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு 1 வீக்கில் வரணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓகே சார், புரிஞ்சுது, நான் பார்த்துக்கிறேன், குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐனோ, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் மார்க் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் மார்க் எகெயின் ஜங்குக் கிட்ட வந்து, சார் ஹவாய் ட்ரிப்புக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், 2 days லேட்டர் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் ஒய்யாரியை தூக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜங்குக்கே பாத் பண்ணிவிட்டு ஒய்யாரியோட பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து ஒய்யாரிக்கு வியர் பண்ணிவிட்டு ஒய்யாரிக்கு ஹேரெல்லாம் நல்லா கோம் பண்ணி விடுறாங்க. ஏன்னு தெரியல, ஜங்குக்கு இதெல்லாம் ஒய்யாரிக்கு பண்ணிவிடணும்னு ஆட்டோமேட்டிக்காக தோணுது. அதெல்லாம் செஞ்சு விட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் மெய்ட் ஜங்குக்கிட்ட டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து, சார் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க, நானும் ஒய்யாரியும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரியோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாங்க. ஒய்யாரி ரொம்ப குஷியாக அப்படியே பெட்டில் நின்று அந்த ரூமை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரூமு, இந்த இடத்துல நான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், எங்கள் டேடியை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு ஒரு லூஸான டிஷர்ட் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு ஒரு ட்ராயரை வியர் பண்ணிக்கிட்டே ஒய்யாரியை பார்த்து சொல்கிறாங்க, ஓ மம்மி உன்னை காணும்னு தேட மாட்டாங்களா, தெளிவாக உன்னோட ஊரோட நேமை நினைவுபடுத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து ஜங்குக். அதான் சொல்லிட்டேனே, என்னோட ஊர் பேர் கிம் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அதுக்கு மேலே பேசலை. ஓகேம்மா வா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உனக்காக ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒய்யாரியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் வாயின் தன்னோட வீட்டில் ஒய்யாரியோட ஃபோட்டோஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க தன்னோட ரூமில். பாட்டிமா ஒயினுக்கிட்ட போய், என் தங்கமே அழுகக்கூடாது, எதுக்கு தான் அழுகிற, உன் டேடிக்கிட்ட ஒய்யாரியோட ஃபோட்டோவை கொடுத்துவிட்டேன், நீ என்னை திட்டுனாலும் பரவாயில்லன்னு. உன் டேடியோட தங்கச்சி இருக்காளே அந்த ரோசி, அவளோட பையன் பெரிய ஆள் சியோலில், அவனை தானே அந்த மாயாவுக்கு நிச்சயம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் வந்துடுவான். அவனை வச்சு அவனோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒய்யாரியை ஆள் வச்சு தேடலாம்னு என்கிட்ட சொன்னார் உங்கள் டேடி. கொடுத்துட்டேன் ஒய்யாரியோட ஃபோட்டோஸ்லாம், இந்நேரம் எங்கெங்கே அனுப்பணுமோ அனுப்பிச்சி விட்ருப்பார் உன்னோட டேடி, நீ கவலைப்படாத சொல்லும், எப்படியும் ஒய்யாரியை கண்டுபிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி என்னது இது,
சரி கொடுத்ததெல்லாம் ரைட்டு தான். என் பொண்ணை 3 நாளாக காணும். நைட்டெல்லாம் என்ன பண்ணாலும் தெரியல. ஐயோ பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு அழுகுறாங்க. அழக்கூடாது, நம்ம தான் ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டோமே. ஜாதகத்தில் ஒய்யாரிக்கு 1 வருஷத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இந்த மாதிரி நடக்குது போல். எப்படியும் ஒய்யாரி கிடச்சிடுவா, நீ கவலைப்படாது என் தங்கமே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டிமாவோட லேப்பில் அப்படியே படுத்துக்கிட்டு ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, மம்மி எனக்கு எல்லாமே நீங்களும் என் பொண்ணும் தான். என் பொண்ணுக்கு மட்டும் எதுவும் ஆனது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டிமா அதுக்கு, பொட்டேனா எப்படி இருக்கும், உன்னை சாகுறதுக்கு அப்பத்தேன் எப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி விடுவோம் நானும் உன் டேடியும், நீ கவலைப்படக்கூடாது சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் அப்படியே அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, அம்முக்குட்டி குழந்தை விட்டு டேடி யாருன்னு இப்போயாவது சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் டக்குன்னு எழுந்து உட்காந்து, மம்மி பேசக்கூடாது, நல்லா உங்களால் ஒரு ஆளுக்கிட்ட நான் மாட்டிக்க இருந்து தபாலிச்சிங்க வந்திருக்கேன். பேசாதீங்க. என்னோட அத்தை பையனை விட பணக்காரனை நான் மேரேஜ் பண்ணணும், படிக்க சிட்டிக்கு அனுப்புகிறேன், அங்கே நல்லா பணக்காரனாக பார்த்து பிடிச்சி லவ் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. என் நேரம் நல்லா ஒருத்தவனை பிடிச்சேன், நல்லா பார்க்குறதுக்கு ஜாண்டிக்கா சூப்பரான ஆளாக பார்த்தேன். பார்த்து அவன் கூட பழகும்போது தான் தெரிஞ்சது பொல்லாத ஆள், மாஃபியா கேங்க சேர்ந்தவனு. நான் பயந்து அங்கேருந்து இங்கே ஒடியாந்ததே பெரிய விஷயம். எனக்கிட்ட யாருன்னு கேட்குறீங்க, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க, வாயை பற்றிக்கிட்டு கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமா கல் பண்ணிவிட்டு, சொல்கிறதெல்லாம் சொல்லு. நான் உன்னைய பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனாக ஒருத்தவனை பார்த்து லவ் பண்ணிடி, நல்லா பணக்காரனாக பார்த்து லவ் பண்ணுன்னு சொன்னேன். எல்லாம் என் நேரம் கொடுமை. நீ மாவியாவை பார்த்தா லவ் பண்ணுவ? ஐயோ நான் தான் உன் லைஃப்பை கெடுத்தேன்னு தானே வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு கிடக்குறேன். ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா. அந்த டைமில் ஊருக்குள்ளே தண்டோரா போடுறாங்க. பாட்டிமாவும் ஒயினும் டக்குன்னு எழுந்து உட்காந்து தங்களோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே கிடுகிடுன்னு ரூமோட விண்டோஸ் கிட்ட போய் நின்று கவனிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் தண்டோரா போடுற அந்த பர்சன் சொல்கிறாங்க, இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, நமது ஊர் ஜமீன்தார் மிஸ்டர் கிம்மோட 2வது மனைவி பிங்கியோட முதல் கணவர் மின்ஹூ, அவரோட தங்கச்சி பசங்களான ஜூனுக்கும் ஹாய்க்கும் ஜமீன்தாரோட 2 பேத்திங்களான மாயாவையும் ஹன்ஷுவையும் திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. இதற்கிடையில் மிஸ்டர் கிம்மோட சொந்த தங்கச்சி பையனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மாயாவை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜமீன்தார் அம்மா பிங்கியோட முதல் கணவர் இந்த 2 பேத்திகளையும் தன்னோட தங்கச்சி பசங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறதுனால இதற்கான முடிவு என்னங்கிறத ஊர் பொதுமக்கள் முன்னாடி இந்த பஞ்சாயத்துக்கான தீர்ப்பை வழங்குறதா தண்டோரா போடுறோம். கண்டிப்பாக ஊர் பொதுமக்கள் பஞ்சாயத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டப்புன்னு அந்த மேளத்தை அடிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அந்த பர்சன். பாட்டிமாவுக்கும் ஒயினுக்கும் குஷி தாங்க முடியலை. மம்மி மாட்டினா மாயா, உங்கள் நாத்தனார் பையன் பெரிய மல்டி பில்லியனர், அவனை லட்டு மாதிரி என் டேடி அவரோட மூத்த பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணி வச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாயா இருக்காளே, அவள் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ கரும்பு காட்டுக்குள்ளேயும் அந்த சோள காட்டுக்குள்ளேயும் பிங்கி பாட்டியோட மூத்த வீட்டுக்காரோட தங்கச்சி பையன் கூட, அதான் அந்த ஜூன், அவன் கூட அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கதை நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மின்ஹூ சித்தப்பா அவரோட தங்கச்சி பசங்களுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டாரா. சூப்பர். மின்ஹூ சித்தப்பாவே பொல்லாத ஆள். அந்த காயும் ஜூனையும் சொல்லவே வேண்டாம். 2வது, இவனுங்க எவ்வளோ பொல்லாதவனுங்களாக இருந்தாலும் சரியான காமெடி பீஸுங்க. என்ன கூத்து பண்ண போகிறானுங்களோ தெரியல. வாங்க போய் பஞ்சாயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாங்க ஒயின். பாட்டிமா அப்போ, என் பேத்தி காணா போன கவலையில் நான் துடிச்சுக்கிட்டு கிடந்தேன். நல்லா குஷியாக இருந்தா என் தங்கச்சிக்காரியும் அவள் பேத்திங்களும். இப்போ இருக்குதுல்ல வேடிக்கை,
என் பேத்தி கண்டிப்பாக கிடச்சிடுவா, எனக்கு தெரியும். இப்போ இந்த விஷயத்தை போய் பார்க்கலாம் வாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா பாத் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.